வணக்கம். ஓகே. இன்றைக்கு நிறைய யூடியூபர்ஸ் நிறைய மீடியாக்காரெல்லாம் வந்து பலவிதமான கேள்வி கேட்டிருக்கேன். கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். பட் என்னுடைய கேள்வி வித்தியாசமாக ஒரு ஆங்கிள் இருக்கும்னு நான் நம்புறேன். என்ன சொன்னால், நான் பிரித்தானியாவில் குடியேறி பிரித்தானியா குடியுரிமை பெற்றால், அதே மாதிரி நீங்களும் ஐரோப்பா நாடுகளில் குடியேறி ஐரோப்பிய ஒரு குடியுரிமை பெற்றால், இன்றைக்கு என்னோட ஒரு பெருந்தொகையான பணம் இருக்குது, அதை முதலீடு செஞ்சு இந்த முதலீட்டுக்கு உத்தரவாதமாக ஒரு தொழில் சக்ஸஸாக நடக்கும்ன்றா நான் அங்கே தான் நான் ட்ரை பண்ணுவேன். அங்கே ஐரோப்பிய நாடுகளையோ பிரிட்டன்லையோ தான் ட்ரை பண்ணுவேன். அதையும் தாண்டி பெரிய அளவில் ஒரு அமௌண்ட்டை நாங்கள் சொந்த மண்ணில் கொண்டு வந்து முதலீடு செய்கிறன்றது அதுக்கு ஒரு அசாத்திய துணிச்சல் வேணும். அது நிறைய ரிஸ்க் எடுக்கணும். அந்த விஷயத்தில் நீங்கள் இந்த ரீச் ஆஃப் ஃபார்ம்ன்றதை நான் பல தடவை வரணும்னு நினைச்சு இப்போ தான் வர முடிஞ்சுது. இங்கே வந்து பார்த்த இடத்துல தான் தெரிஞ்சுது, நீங்கள் ரிஸ்க்குக்கு மேலே நீங்கள் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி கொண்டிருக்கீங்க. அதை விட நீங்கள் உள்ள வேலை செய்கிற ஆட்களாக நின்று வேலை செய்கிறீங்க. இது எப்படி உங்களால் சாத்தியமாச்சு? அசாத்தியங்களை சாத்தியங்களாக்குன ஆக்கள்லாம் நாங்கள். நிச்சயமா. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து காசு இருந்தாலும் அதை பெருக்கிறதுக்கும் இல்லை அந்த நாடுகளில் முதலீடு செய்வது தான் விரும்புகிறது. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் ஏராளமான நாடுகளில் வந்து அவருடைய வெளிப்பாடும் அதுதான். இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து பெரிய அளவில் விரும்புவாங்க. அதிலே குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகள் வந்து 2-3 விதமான சிக்கல் இருக்குது. ஒன்று வந்து நம்பகத்தன்மை இல்லை. இப்போ இங்கே போடக்கூடிய முதலீடுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற ஒரு நம்பகத்தன்மை இல்லை. அதுக்கான காரணம் வந்து எங்களுடைய இனத்துக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு கிடைக்கல. ஸோ அது எனி டைம் எனிதிங் கேன் ஹேப்பன், நாளைக்கும் அது மாறலாம். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த கரன்சி வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் வந்து ஒரு பெரிய அளவு அடிவிடும். நான் ஒரு $50 மில்லியன் இங்கே கொண்டு வந்தேன்னு சொன்னால் அந்த காசு திருப்பி கொண்டு போய்க்கல $30 மில்லியன் தான் கொண்டு போகலாம். அப்படின்னு சொன்னால் அந்த கரன்சியோட வேல்யூவேஷன் வந்து நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டு போகும். அந்த 2 ரீசனுக்காக தான் மெயினாக வந்து வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வந்து தாயத்தில் முதலீடு செய்கிறதில்ல. ஆனால் இதை அப்படியே விட்டுட்டும் இருக்கலாம். காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், எனக்கு எப்போவுமே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த தமிழர் தாய தேசத்தை வந்து கட்டி எழுப்பக்கூடிய ஆளுமை வந்து புலம்பெயர் தேசத்தில் தான் இருக்குன்னு நான் எப்போவுமே நிச்சயமாக பொருளாதார ரீதியாக. காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து பணப்படம் படைத்தவர்களாக இருந்தாலும் கூட பாரிய அளவில் ஒரு பெரிய பொருளாதார இதை வந்து வடக்கு கிழக்கு விரும்ப மாட்டார்கள். புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஏராளமான படைத்தவர் இருக்கிறார்கள். என்ன மாதிரி ஒரு 5 பேர் 6 பேர் வந்து இங்கே முதலீடு செஞ்சாலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நான் ஒரு உதாரணமாக நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் என்ற ஒரு நோக்கம் தான் முதலாவது. ரெண்டாவது வந்து தாயத்தில் வந்து ஒரு முதலீடு செய்கைகளையும் ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கும் எனக்கு தேவையில்லை. எனக்கு சொன்னால் எனக்கு இங்கே என்னுடைய குடும்பம் வந்து ஐரோப்பிய மண்ணு தான் இருக்குது. நான் அங்கே தான் உழைச்சினான், அங்கே தான் வசதியாக வாழ்கிறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு இந்த வெயிலுக்கு 2 இவ்வளோ கஷ்டப்பட்டு 2 மணி தேவையில்லை. ஆனால் நான் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நான் அப்போ நேசிக்கிறேன், அப்போ நேசிப்பேன். அந்த ரீசன் தான் அதை என்ன இங்கே எடுத்து வச்சுருக்குது. மற்றது வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் எப்போவுமே என்னுடைய குறிக்கோள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து கால் வைக்கக்கூடாது. கால் வச்சால் ஒரு கரை காணாமல் அந்த காலை வெளியில் எடுக்கக்கூடாது. 2வது கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி அதுக்குரிய பதிலை சொல்லி போட்டீங்கன்னு சொன்னால், அந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எங்களுடைய ஒருவர்கிட்ட இருக்க பணம் இருக்கு இல்லை, அந்த பணம் எல்லாம் உண்டா சேர்ந்தால் இலங்கை மாதிரி 2 நாடு வேண்டணும். அந்த கேள்வியை அன்மிச்சு தான் இருந்தது. என்ன சொன்னால், நாங்கள் விடுற முதலீட்டுக்கு இந்த நாட்டில் என்ன உத்தரவாதம்னு கேட்க நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் பதிலே சொல்லி போட்டீங்க. உண்மையாக நான் நேற்று நைட்டிங்க வந்து பார்த்த இடத்துல நாங்கள் 2009க்கு முதல் எங்களோட மண்ணில் என்னத்தை எல்லாம் மிஸ் பண்ணினோமோ அதை நான் இங்கே பார்க்குறேன். என்ன சொன்னால், நான் இங்கே நிற்கல, கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே சுற்றி நடந்தேன். அங்கே எங்களுடைய எழுத்துக்கள், எங்களுடைய அடையாளங்கள் எல்லாமே நீங்கள் வச்சிருக்கீங்க. உண்மையாக ஐ கேன் ஃபீல் என்னுடைய ஒரு சொந்த மண் மாதிரி நான் அதை ஃபீல் பண்ணுறேன். என்னத்தை நாங்கள் கிட்டத்தட்ட 2009க்கு பிறகு நான் வருஷம் இங்கே வந்து போகிறேன். ஏதோ ஒன்று மிஸ் எங்களுக்கு விளங்குது. அது என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து நிற்க நாங்கள் என்னத்தை மிஸ் பண்ணினோம்ன்றதை இங்கே என்னால் உணர முடியுது. பல விமர்சனங்கள், பல தூற்றல்கள் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி யாரோ 4 பேர் தூற்றுறாங்க, ஆனால் 40 பேர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. இல்லை, அந்த 40 பேருக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு கேட்க உண்மையாக எனக்கு பெரிய திருப்தி. இங்கே வந்து நான் பழமையாக உங்களுடைய டிக்டாக்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக்க நான் பார்த்து கொண்டிருக்கானே தவிர, இங்கே வந்து அதை நான் அனுபவிச்ச பிறகு தான் விளங்கிச்சு, ரைட், எங்கேயும் ஒரு புள்ளி எங்களுக்கு ஆரம்பமாகுதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது.
இதை மாதிரி புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மற்ற ஆட்கள் வந்து உங்களை மாதிரி முன்னுக்கு வரணும், செய்யணும். எதை எங்கே தொலைச்சோமோ அதை அங்கே தான் தேடி எடுக்க வேணும். அடுத்த நேற்று ஒரு விஷயம் பார்த்தேன். முதலாவது விஷயம் சொல்லிட்டேன், நான் இங்கே நிற்கிறது என் சொந்த மண்ணில் நிற்கிற மாதிரி, எனக்கான ஒரு மண்ணில் நிற்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது விஷயம் பார்த்தேன், லேட் நைட் கிட்டத்தட்ட ஒரு 280 பேசஞ்சர் என்ன இஸ்லாமிய சகோதரர் வந்துட்டினம் உள்ளே வந்துட்டினம் திருப்பி அனுப்பியல. அதுன்னு சொன்னால் கொஞ்சம் பொழுது சாஞ்சிட்டு, ஆனால் வந்த அவ்வளோ பேரையும் திருப்பி விடக்கூடாதுன்றக்கா ஒருத்தர்கிட்ட கூட நீங்கள் காசு வேண்டியது. அவ்வளோ பேரையும் திரும்ப லைட்டெல்லாம் ஓன் பண்ணி அவ்வளோ பேரையும் ஃப்ரீயாக உள்ளே விட்டீங்க வேணும். இதுதான் தமிழன்ற மாண்புன்னு மாண்புன்னு அடிக்கடி பேசிக்கொள்வோம். இதுதான் தமிழன்ற மாண்பு. அந்த விஷயத்தில் நான் எப்பொழுதுமே நான் எப்போ நீங்கள் இங்கே ஒரு விதை போட்டிங்களோ அப்போலேருந்தே நான் உங்களை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இதுக்கு முழுமையான ஆதரவை கொடுக்கணும். இதை தாண்டி நீங்கள் இன்னும் பயணப்படணும். அதுக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ஆட்கள் நிறைய ஆதரவு கொடுக்கணும். முதல்ல என்னன்றதை விளங்கி கொள்ளும். நான் வெளியிலேருந்து விளங்கி கொண்டதை விட இங்கே உள்ளே வந்த அப்புறம் விளங்கி கொண்டது தான் பரிபூர்ணமாக இருக்குது. நிச்சயமாக இப்படி ஒரு சந்திப்பை உங்களை சந்தித்து இவ்வளோ விஷயம் நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சு கொண்டதே எனக்கு பெரிய சந்தோஷம். நான் இதை தான் சொல்லுவேன், 2 பேர் விமர்சனம் செய்கிறான், 4 பேர் உங்களை நம்புறான்டா, அந்த 2 பேரை விட்டுட்டு 4 பேருக்காக நாங்கள் விமர்சிப்போம். அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஆளுக்கால் விமர்சனம் செய்து நாங்கள் பின்னுக்கு போய் கொண்டிருக்கோம். இதை மாதிரி அண்ணா மாதிரி முன்னுக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ஆட்கள் வரணும். எல்லாரும் ஒன்று கூடுவோம். ஐ மீன் பிஸ்னஸ்ன்னு சொல்லிக்கு இங்கே நாங்கள் எல்லாரும் முதலீட்டு இதை மாதிரி இன்னும் பல விஷயங்களை, இது ஒரு ஃபார்மண்டா இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நாங்கள் தொட்டு கொண்டு போகணும். முதல் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இந்த இடத்துக்கு ஒருக்கா வாங்குவோம். புலம்பெயர் தேசத்தில் இருக்கார்கள் ஒரு நாள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நின்று இங்கே என்ன ஆவணப்படுத்திருக்கின்றது எல்லாத்தையும் பாருங்கள். என்டர்டெயின்மெண்ட்ன்றதை விட அதை தாண்டி ஒரு விஷயம் இங்கே சொல்லப்பட்டு கொண்டே இருக்குது. அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் இன்றைக்கு அண்ணாவை கூப்பிட்டு வச்சு இருத்தி கதைக்கணும் என்ற எண்ணத்தையும் எனக்கு உருவாக்கியிருக்கு. அண்ணா எப்போ நான் உங்களோட. நன்றி, வணக்கம்.